பொங்கலுக்கு முந்தைய நாளான ஜனவரி 13ஆம் தேதிக்கான இரவு நேர ரயில்களில் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன. பகல் நேர ரயில்களில் டிக்கெட்டுகள் உள்ளன. பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை ஒட்டி அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. தென்னாட்டு கிராந்தி திராவிட புத்தர் அறிஞர்களுக்கு எல்லாம் அறிஞர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் 116வது பிறந்த நாளில் திமுக பகல விழா காண்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் மரியாதை செலுத்தினார். சென்னையில் மார்க்சிஸ்ட் மாநில அலுவலகத்தில் சீதாராம் யெச்சூரி உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. கட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆறுதல் கூறினார். சென்னையில் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கரைக்கப்படும் விநாயகர் சிலைகள். பட்டினப்பாக்கம், நீலாங்கரை உள்ளிட்ட 4 இடங்களில் சிலைகள் கரைப்பு. உத்தராகண்டில் நிலச்சரிவால் தவிக்கும் 30 தமிழர்கள் வானிலை சரியானதும் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்படுவார்கள். நியூஸ் 18க்கு கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் பேட்டி. சீசன் முடிந்த பின்பும் குற்றால அருவிகளில் சீரான நீர்வரத்து. விடுமுறை தினம் என்பதால் அதிகரித்துள்ள சுற்றுலா பயணிகளின் கூட்டம். ஆட்சியில் பங்கு என்று பேசிய காணொலியை திமுக கோபித்துக் கொள்ளும் என திருமாவளவன் நீக்கினாரா என்று அன்புமணி கேள்வி. விடுதலை சிறுத்தைகள் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினால் ஆதரிப்பதாக பேட்டி. தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் இழிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார். அதை தவிர்க்க வேண்டும். எங்களாலையும் பேச முடியும், அவங்க கட்சியை பத்தி தரவுருவா எங்களாலையும் பேச முடியும். இதோட நிறுத்திக்குங்க. மது ஒழிப்புல நாங்க PhD படிச்சிருக்கிறோம். திருமாவளவன் அவர்கள் இப்பதான் LKG வந்திருக்கிறார். பொன்னமராவதி அருகே கோழியை விழுங்கிய 10 அடி நீள மலை பாம்பு. தீயணைப்பு துறையினர் பிடித்து வனப்பகுதியில் விட்டனர். நீங்கள் பிரதமராக விரும்பினால் ஆதரிக்க தயார் என சிலர் கூறியதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பேச்சு. தான் பின்பற்றும் சித்தாந்தத்தை மீறி ஒருபோதும் செயல்பட மாட்டேன் என்றும் உறுதி. தமிழ்நாட்டில் இன்று வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும். அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் என வானிலை மையம் எச்சரிக்கை. பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இன்று 10 மணி நேரம் புறநகர் ரயில்கள் ரத்து. காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி கோயிலுக்கு செல்ல இன்று முதல் 4 நாட்கள் அனுமதி. காலை முதல் மலையேறி வரும் பல்லாயிரம் பக்தர்கள். குக்வித் கோமாளி நிகழ்ச்சியிலிருந்து விலகினார் மணிமேகலை. பெண் தொகுப்பாளர் ஒருவரால் சுயமரியாதைக்கு இழுக்கு என குற்றச்சாட்டு. எனக்கு தான் எல்லாமே தெரியும், நான் அதை பார்த்துக்கிறேன், உங்களுக்கு எதுவும் தெரியாது. 4 சீசன்ஸ் நீங்கள் என்ன பண்ணீங்க, 5th சீசன் நான் வந்துட்டேன்ல, இது இப்படி தான் பண்ணும் அப்படி தான் பண்ணும். ஒருத்தங்க அது ஆங்கர் போர்ஷனில் இன்ட்ரப்ட் பண்ணி அதை டாமினேட் பண்ணி, பட் அதையும் தாண்டி நம்மளோட அந்த லைன்குள்ளே எக்ஸ்ட்ராவாக இன்வால்வ் ஆகுறாங்க, இன்ட்ரப்ட் ஆகுறாங்க, ஃபுல்லாக டாமினேட் ஆகுது. அப்படிங்கும்போது அதை நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது இல்லையா? உலகம் முழுவதும் மலையாள மக்களால் கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகை. அத்தப்பூ கோலமிட்டு மகாபலி மன்னனை வரவேற்கும் மக்கள். உத்தரப்பிரதேசத்தில் மீரட்டில் 3 மாடி கட்டடம் இடிந்து விழுந்து விபத்து. மீட்கப்பட்ட 15 பேரில் 10 பேர் உயிரிழப்பு. உலக டைமண்ட் லீக் ஈட்டி எறிதலில் வெள்ளி பதக்கம் வென்றார் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா. 1 சென்டிமீட்டர் வித்தியாசத்தில் தங்கப் பதக்கத்தை இழந்தார். கொல்கத்தா மருத்துவ மாணவி கொலை வழக்கில் ஆர்ஜிகர் மருத்துவமனை முன்னாள் முதல்வர் கைது.
ஆவணங்களை அடிக்க முயன்றதாக காவல் நிலைய அதிகாரி ஒருவரையும் கைது செய்தது சிபிஐ. அறுவடை திருநாளான ஓணம் பண்டிகை கேரள மாநிலத்தில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கேரள மாநிலத்தின் முக்கிய பண்டிகையான ஓணம் பண்டிகையை ஒட்டி வீடுகளில் அத்தப்பூ கோலமிட்டும் புத்தாடை அணிந்து கோயில்களுக்கு சென்றும் வழிபாடு நடத்தியும் மக்கள் கொண்டாடி வருகின்றனர். வாமனன் வேடமிட்டு கோயிலுக்கு வந்த சிறுவன் பலரை ரசிக்க வைத்தார். பிரதிஷ்டையுள்ள ஜிஎஸ்டி விவகாரத்தில் அன்னபூர்ணா மற்றும் பாஜக தரப்பில் பரஸ்பர மன்னிப்பு கோரப்பட்ட நிலையில் தேவையற்ற விவாதத்தை தவிர்ப்போம் என உணவகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோவையில் உள்ள அன்னபூர்ணா உணவகத்தின் உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் ஜிஎஸ்டியை மாற்றியமைப்பது குறித்து மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் முன்னிலையில் பேசியது தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா முழுவதும் கவனம் பெற்றது. ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, பன்னுக்குள்ள ஒரு கிரீம் வச்சுட்டு அதுக்கு 18% ஆயிரும். கஸ்டமர் என்ன சொல்றாரு, நீ கிரீமையும் ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறேங்க. கடை நடத்த முடியல மேடம். ஆனால் அது அடுத்த நாளே சர்ச்சையாக வெடிக்கும் என பலருக்கும் தெரிந்திருக்காது. அவரது பேச்சு சமூக வலைத்தளங்களில் வைரலான நிலையில் பிரச்சனை அடுத்த கட்டத்திற்கு சென்றது. கடையில் வந்துட்டு வடநாட்டில் அதிகம் ஸ்வீட் சாப்பிட்றாங்க, அதனால தான் அம்மா இங்கே அதுக்கு 5% காரத்துக்கு 12 பண்ணிட்டாங்கிறாங்க. இதனிடையே நடந்த சம்பவத்திற்காக அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு கோரிய வீடியோ வெளியானது. மன்னிப்பு கேட்டுவிட்டார், அதனால் இந்த பிரச்சனை இத்துடன் முடிவுக்கு வந்துவிடும் என்று நினைத்த போதுதான் பிரச்சனை பற்றி எரியவே ஆரம்பித்தது. ஸ்ரீனிவாசன் மிரட்டி மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிய நிலையில் அது தேசிய அளவிலான பிரச்சனையாக உருவெடுத்தது. ராகுல் காந்தி, கார்கே முதல் தமிழக கட்சிகள் வரை பலரும் ஸ்ரீனிவாசனுக்கு ஆதரவாக குரல் எழுப்பினர். இவ்விவகாரத்தை நிர்மலா சீதாராமன் கையாண்ட விதம் வெட்கப்பட வேண்டியது என்று அமெரிக்காவிலிருந்து திரும்பிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்தார். ஜிஎஸ்டி குறித்த தொழில் முனைவோர்களின் நியாயமான கோரிக்கைகளை அவர் முன்வைத்தார் என்பதற்காக அதனை ஒன்றிய அமைச்சர் கையாண்ட விதம் என்பது ரொம்ப வெட்கப்பட வேண்டிய ஒன்று. அதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கேட்க கோரி காங்கிரஸ் சார்பில் கோவையில் ஆர்ப்பாட்டமும் நடந்தது. சர்ச்சைக்கு காரணமான பண்ணை மாலையாக அணிந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொழில் செய்பவர்களை மிரட்டாதே, கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம், காங்கிரசார் கண்டிக்கிறோம் காங்கிரசார் கண்டிக்கிறோம். இதனிடையே அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் மன்னிப்பு கேட்ட வீடியோ வெளியான விவகாரத்தில் பாஜக நிர்வாகி சதீஷ் அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். வீடியோ வெளியான விவகாரத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஏற்கனவே மன்னிப்பு கேட்டிருந்த நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் இப்பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுவரும் விதமாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அன்னபூர்ணா உணவக நிர்வாகம். பாஜக மன்னிப்பு கேட்டுவிட்டதால் தேவையற்ற விவாதத்தை தவிர்ப்போம் என்று அந்த அறிக்கையில் உணவக நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தேவையற்ற யூகம் மற்றும் அரசியல் ரீதியிலான தவறான புரிதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புவதாகவும் உணவகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கிரீம் பன் தொடர்பாக விளம்பரம் ஒன்றை பதிவிட்டு பின்னர் அதனை நீக்கியிருந்த உணவக நிர்வாகம் தற்போது ஒட்டுமொத்தமாகவே பிரச்சனைக்கு எண்டு கார்டு போட முன்வந்துள்ளது. கடந்த சில நாட்களாக பேசுபொருளாக இருந்த விவகாரம் உணவக தரப்பின் இந்த அறிக்கையால் சற்றே தணிந்துள்ளது. உத்தராகண்ட் நிலச்சரிவு பகுதியில் சிக்கியுள்ள தமிழர்களை பாதுகாப்பாக மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கடலூர் ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் தெரிவித்திருக்கிறார். ஹெலிகாப்டர் மூலம் தமிழர்கள் விரைவில் மீட்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். நம்ம 30 பீப்புள்ங்க தமிழ்நாட்டுல இருந்து, பெரும்பாலும் நம்ம சிதம்பரம்ல இருந்து போயிருக்காங்க. ஓகே சார். இப்ப அவங்க வந்து அந்த பித்தோர்கர்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ங்க உத்தராகண்ட்ல. கலெக்டர் கிட்ட பேசிட்டேன். அவங்க அங்க பக்கத்துல ஒரு கேம்ப், ஒரு ஆசிரமங்களை வச்சிருக்காங்க. அங்க சேஃபா தான் இருக்காங்க, இன்ஜுரிஸ் அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஃபுட் எல்லாம் அவங்களுக்கு அங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. லேண்ட்ஸ்லைட்னால இப்ப வந்து அவங்க எவாக்குவேஷன் ஹெலிகாப்டர்ல ட்ரை பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. வெதர் கண்டிஷன்ஸ் பார்த்துட்டு, ஸோ வெதர் கண்டிஷன் பர்மிட் பண்ணுச்சுன்னா ஹெலிகாப்டர்ல எவாக்குவேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொங்கலுக்கு முந்தைய தினமான ஜனவரி 13ஆம் தேதி சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் இரவு நேர விரைவு ரயில்களில் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்துள்ளன.
ஏற்கனவே ஜனவரி 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கு பயணம் செய்வதற்கான டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன. ஜனவரி 13ஆம் தேதி விரைவு ரயில்களில் பயணம் மேற்கொள்வதற்கான டிக்கெட் முன்பதிவு இன்று தொடங்கியது. இன்றும் சில நிமிடங்களிலேயே பெரும்பாலான விரைவு ரயில்களில் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன. சென்னையிலிருந்து மதுரை, நெல்லை, செங்கோட்டை செல்லும் இரவு நேர ரயில்களில் ஜனவரி 13ஆம் தேதிக்கு அனைத்து டிக்கெட்டுகளும் காத்திருப்போர் பட்டியலுக்கு சென்றன. சென்னையிலிருந்து திருநெல்வேலி மற்றும் நாகர்கோவில் செல்லும் வந்தே பாரத் ரயில்களில் டிக்கெட்டுகள் உள்ளன. சென்னை எழும்பூர், மதுரை தேஜஸ் ரயில் மற்றும் பகலில் இயக்கப்படும் வைகை ரயிலிலும் டிக்கெட்டுகள் உள்ளன. இதேபோல சென்னை கோவை சேரன் விரைவு ரயில், சென்னை மேட்டுப்பாளையம், நீலகிரி எக்ஸ்பிரஸ் போன்ற கோவை செல்லும் ரயில்களில் குறைந்த அளவு டிக்கெட்டுகள் மட்டுமே உள்ளன. குக் வித் கோமாளி நிகழ்ச்சியிலிருந்து விலகுவதாக மணிமேகலை அறிவித்திருக்கிறார். தனது விலகலுக்கு சக பெண் தொகுப்பாளரை அவர் கை காட்டியுள்ளதால் இவ்விவகாரம் சர்ச்சையாகியிருக்கிறது. ஆங்கர் போர்ஷனில் உள்ள வரும்போது இது இன்டரப்ட் ஆகுது, வேணாம் அப்படின்னு சொன்னேன். வீட்லேயே சும்மா வந்து பெட்ஷீட் போத்திட்டு தூங்கலாம்ல, நான் ஏன் போயிட்டு. கொரோனா ஊரடங்கு சமயத்தின் போது தனிமை மற்றும் மன அழுத்தத்தில் இருந்த பலருக்கும் வடிகாலாகவும் ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவும் இருந்த நிகழ்ச்சி குக்கு வித் கோமாளி. அறுசுவைக்கு நடுவே நகைச்சுவை என்ற அந்த வித்தியாசமான கான்செப்ட் ஹிட் அடித்ததால் தனியார் தொலைக்காட்சியின் அந்நிகழ்ச்சி ஏகோபித்த வரவேற்பை பெற்றது. செஃப் வெங்கடேஷ் பட் கடந்த சீசனுடன் விலகிய நிலையில் செஃப் தாமுவுடன் மாதம்பட்டி ரங்கராஜ் நிகழ்ச்சியின் நடுவராக புதிதாக இணைந்தார். 2019 முதல் ஒளிபரப்பாகி வரும் இந்நிகழ்ச்சியில் சில சீசன்கள் வரை கோமாளியாக இருந்து வந்த மணிமேகலை தற்போது தொகுப்பாளராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில்தான் இந்நிகழ்ச்சியில் புதிய சர்ச்சை தற்போது வெடித்துள்ளது. அதற்கு காரணம் நிகழ்ச்சியிலிருந்து தான் பாதியில் விலகுவதாக கூறியுள்ள மணிமேகலையின் அறிவிப்பு. தனது சுயமரியாதைக்கு இடையூறு ஏற்படுவதால் விலகுவதாக கூறியுள்ள மணிமேகலை அதற்கு காரணமாக சக பெண் தொகுப்பாளர் ஒருவரையும் கை காட்டியுள்ளார். என்ன ஆங்கர் ஒரு ஷோவில் போட்டிருக்காங்க, நான் ஒரு ஜாப் பண்ணும் அப்படின்றதுக்காக எனக்கு ஒரு ரெம்யூனரேஷன் பே பண்ணுறாங்க. ஸோ அதனால அந்த விஷயத்துக்காக நான் வந்து ஃபுல்லாக ஒர்க் போடுறேன். அதில் யாராவது இன்டரப்ட் பண்ணுறாங்கன்னா அது எவ்வளோ டீசெண்டாக நம்ம சொல்ல முடியுமோ. ஆங்கர் போர்ஷனில் உள்ள வரும்போது இது இன்டரப்ட் ஆகுது, வேணாம் அப்படின்னு சொன்னேன். 100% அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வந்ததாக தெரிவித்த மணிமேகலை சுயமரியாதையை இழந்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். நீங்க என்ன வேணா பேசிக்கலாம் ஷோல, நான்லாம் வந்து எதுவும் கேட்க மாட்டேன், யூ கேன் டு வாட் எவர் யூ வாண்ட் அப்படின்ற மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க எதிர்பார்த்தாங்க. அது எப்படி நான் சொல்ல முடியும்? அதுக்கு நான் வீட்லயே சும்மா வந்து பெட்ஷீட் போத்திட்டு தூங்கலாம்ல, நான் ஏன் போயிட்டு செட்ல சும்மா நின்றுட்டு வரணும்? தனக்கு இடையூறாக இருந்த பெண் தொகுப்பாளர் யார் என மணிமேகலை நேரடியாக பெயர் குறிப்பிடவில்லை. ஆனால் அவர் சுட்டிக்காட்டிய விஷயங்களை வைத்து அவர் பிரியங்கா தான் என நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். பிரச்சனைகளை மறக்க குக்குவித்து கோமாளி பக்கம் மக்கள் போய் வந்த நிலையில் தற்போது குக்குவித்து கோமாளியிலேயே பிரச்சனை ஏற்பட்டிருப்பது பேசுபொருளாகியுள்ளது. விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு வைத்து வழிபாடு செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு இன்று கடலில் கரைக்கப்படுகின்றன. இதற்காக பட்டினப்பாக்கம் கடற்கரையில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர் கோகுல் வழங்கக்கூடிய தகவல்களை கேட்கலாம். கோகுல், என்னென்ன பிரத்யேக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, நீங்க விவரங்களை பதிவு செய்யலாம். விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு வழிபாடு செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் இன்று சென்னையில் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகள் அனைத்துமே செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக சென்னையில் 4 இடங்களில் விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. பட்டினப்பாக்கம், நீலாங்கரை, திருவொற்றியூர், காசிமேடு உள்ளிட்ட இடங்களில் கடலில் விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. நம்ம இருக்கக்கூடிய பட்டினப்பாக்கம் பகுதியில் பார்க்கலாம், தற்பொழுது ஒரு ராட்சத கிரேன்கள் மூலம் விநாயகர் சிலைகளை அந்த கரைக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தான் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து சென்னையில் 17 வழித்தடங்கள்ல விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்வதற்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற பெரிய விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு ராட்சத கிரேன்கள் அந்தந்த பகுதிகளில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விநாயகர் சிலை ஊர்வலத்தை அடுத்து சென்னையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 18,500 போலீசார் சென்னையில் இன்று விநாயகர் சிலை ஊர்வலத்தை ஒட்டி பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க. அதே போல சில இடங்களில் விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது சில சச்சரவுகள், சில பதற்றமான இடங்கள் என்று ஏற்கனவே கண்டறியப்பட்ட இடங்களில் கூடுதலாக பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வழித்தடங்களில் காவல்துறை ஏற்கனவே உஷார்படுத்தப்பட்டு அங்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கிட்டு வராங்க. குறிப்பாக இந்த விநாயகர் சிலை ஊர்வலத்தை அடுத்து போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த பட்டினப்பாக்கம்
கடற்கரை சாலையில வந்து சர்வீஸ் சாலையில வந்து விநாயகர் சிலை ஊர்வலத்துக்கு வரக்கூடிய வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. பொதுமக்களுடைய வாகனங்கள் அனுமதிக்கப்படவில்லை. இந்த கடற்கரை சாலையில சில பகுதிகளில் போக்குவரத்து மாற்றத்தையும் போலீசார் வந்து விநாயகர் சிலை ஊர்வலத்திற்காக செஞ்சிருக்காங்க. இந்த பட்டினப்பாக்கம் பகுதியில் அந்த விநாயகர் சிலை கரைப்பதற்கான ஏற்பாடுகளை பார்க்கிறோம். தொடர்ந்து ராட்சத கிரேன்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கட்டுப்பாட்டு மையம் காவல்துறையால் வைக்கப்பட்டு தொடர்ந்து பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செஞ்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து இது போன்ற தன்னார்வலர்கள் மூலம் தான் விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் யாரும் கடலில் உள்ளே இறங்குவதற்கு எந்தவித ஒரு அனுமதியும் இல்லை. விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக கொண்டு வரும்போது எந்தவித ஒரு கோஷமும் எழுப்பக்கூடாது, பட்டாசு வெடிக்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை காவல்துறை வைச்சிருக்காங்க. விநாயகர் சிலை குறிப்பிட்ட அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்களில் மட்டுமே ஊர்வலமாக எடுத்து செல்வதற்கும் அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. நம்ம இப்ப பார்க்கலாம், இந்த ஒரு பெரிய விநாயகர் சிலையை ராட்சத கிரேன்கள் மூலம் கொண்டு வரப்பட்டு தன்னார்வலர்கள் மூலம் கடலில் கரைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல கடலோர காவல்படையினர் வந்து கடலில் யாராவது உள்ள பொதுமக்கள் இறங்காதவாறு பாதுகாப்பு பணியையும் ரோந்து பணியையும் தொடர்ந்து ஈடுபட்டு வர்றாங்க. மருத்துவ உதவிகள் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல தீயணைப்பு துறையும் தயாரா இருக்காங்க. உயர் கோபுரங்கள் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் ஒரு கட்டுப்பாட்டு மையம், தற்காலிக கட்டுப்பாட்டு மையம் வைத்து தொடர்ந்து இந்த பகுதியில் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. சென்னையில் இருக்கக்கூடிய சில இடங்கள், அதாவது திருவல்லிக்கேணி, ஐசோஸ் உள்ளிட்ட இடங்கள்ல காவல்துறை உஷார்படுத்தப்பட்டு அங்கு அந்த வழித்தடங்கள்ல கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. குறிப்பாக மாலை நேரங்களில் இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி உள்ளிட்ட முக்கிய அமைப்புகள், கட்சிகள் வைத்திருக்கக்கூடிய விநாயகர் சிலைகள் வந்து ஊர்வலம் நடைபெற இருப்பதால் அந்த நேரத்தில் இன்னும் காவல்துறையோட பாதுகாப்பு அதிக அளவில் செய்யப்பட்டிருக்கிறது. ஸ்ரீராம், கண்டிப்பா கோகுல், விநாயகர் சிலைகள் கரைக்கப்படக்கூடிய அந்த காட்சிகளோட விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி கோகுல். விவரங்கள்